சூப்பராக இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து அருமையாக எடுத்திருக்காங்க. சிறுத்தை சிவா சாருக்குலாம் வந்து ரொம்பவே கை தட்டணும். டிரெக்ஷன்னா அப்படியே ஒரு டிரெக்ஷனு, ஸ்க்ரீன் பிளே, கதை, அந்த பீரியாடிக் ஃபிலிம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி மியூசிக்கு எல்லாமே பின்னி எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நெயில் பண்ணியிருக்காங்க. அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வந்த சென்டிமெண்ட் வந்து படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. உள்ளே வந்து நம்மளை வச்சு செஞ்சு கிழிச்சு அனுப்பியிருக்காங்க. நான் உண்மையாலேயே சொல்கிறேன், என்னோட ஆதங்கத்தை நான் எங்கே கொட்டுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. சிறுத்தை சிவாலாம் மனுஷனான்னு நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். ஏங்க 400 கோடி ஒரு ப்ரொடியூசரு 10 கோடி 20 கோடி போடுறதுக்கு அழுவான். உனக்கு ஒரு ப்ரொடியூசர் அலக்க மாட்டிருக்கான் லட்டு மாதிரி 400 கோடி போடுறதுக்கு. ப்ரொமோஷன் மட்டுமே 40 கோடி 50 கோடி ப்ரொமோஷன் மட்டுமே எந்த ப்ரொடியூசர் பண்ணுவான்? இவ்வளோ செலவை பண்ணி உங்ககிட்ட ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. அங்கே என்னங்க கதையை எடுத்து வச்சிருக்காரு? அண்ணாத்த 2 மாதிரி பாச கதையை நாங்கள் கேட்டு வந்தோம். இல்லைங்க, சிறுத்தை, வீரம், லாஸ்ட்டாக வந்து விசுவாசம் மொத்தமாக சேர்ந்த கலவை தான். கடைசியில் அந்த பாட்டு கண்ணா